மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். ஊழல் குற்றச்சாட்டுகள் பரஸ்பரம் அனைத்து கட்சிகளின் மீதும் வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தேர்தலில் எந்த அளவிற்கு எதிரொலிக்கும், அந்த கட்சிகளுடைய வெற்றிகளை பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கிறதா என்ற தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். பிரதமர் மிகச் சுருக்கமாக சொல்லுங்க. நான் அவருடைய எங்களுடைய ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் மேல கேஸ் இருக்குது. ஃபார்மர் மினிஸ்டர் மேல கேஸ் இருக்கு. இந்த கேசஸ்ல பாதி பேருக்கு அக்யூட்டல் ஆயிருக்கு. மீதி எல்லாம் அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்க கொண்டாங்கன்றதெல்லாம் பொலிட்டிக்கலாக போட்டிருக்குன்னு சொன்னதை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அப்போ அவங்களுக்கெல்லாம் பொலிட்டிக்கலாக போடலன்னு கேட்பீங்க. ஆனால் பொலிட்டிக்கல் பார்வையில் அந்த கேஸுகளும் இந்த கேஸுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. காரணம் என்ன, சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட்டில் இந்த மினிஸ்டர்ஸ் மேலே போடணுன்ற ஒரு காழ்ப்புணர்வோடு போட்டிருக்காங்களே தவிர மற்றபடி ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் கோர்ட் ஆஃப் லால ப்ரூவே ஆகலை. ஒரே ஒரு கேள்வி. ஸ்டாலினுடைய நமக்கு நாமே பயண திட்டத்தின் பொழுது பரவலாக எல்லா ஊடகங்களிலும் பொது தளங்களிலும் அரசியல் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு விவாதிக்கப்பட்ட விமர்சிக்கப்பட்ட ஒரு வாதம். நீங்க ஊழலை எதிர்த்து நீங்களும் பயணம் தொடங்கியிருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆனால் அவருடைய பயண திட்டத்தை முழுவதும் ஒருங்கிணைத்து அவரோட இருக்கக்கூடியவர் செல்வ கணபதி. சரியா? செல்வ கணபதி சிறை தண்டனை, நீதிமன்றத்தால் தண்டனை பெற்றவர். ரைட்? ஊழல் குற்றச்சாட்டில் அப்பொழுது அதிமுக இருந்தார், இப்ப திமுக இருக்கிறாரு. நான் அவருக்கு பதவியும் கொடுத்து அழகு பார்த்திருக்கீர்கள் என்று சொன்னால் இதை எப்படி நம்பகத்தன்மையை ஏற்படுத்த முடியுங்கிற வாதம் வைக்கப்படுதில்லை. ஒரு விஷயம் கேட்டுங்க. அதாவது நீங்க மறுபடியும் நாங்கள் வெளிப்படையாவே ஊடகங்களை சொல்லியிருக்கிறோம். அதாவது அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் செய்யப்பட்ட தவறுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க. அது நீதிமன்றத்தில் அப்பீல் எப்படி ஜெயலலிதா இங்கே போட்டிருக்காங்க அது மாதிரி போட்டிருக்காங்க. இதை நான் ஈக்குவலைஸ் பண்ணி பேசுறதுக்கு நான் விரும்பலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லை சொல்கிற கேட்டுங்க. அதாவது அவர் இருந்தபோது, அவர் அமைச்சராக பணியாற்றிய போது அவர் அந்த குற்றத்திற்காக அவர் தண்டனை உட்பட்டிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், நான் சொல்கிறது வெளிப்படையாக சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருந்தோ, திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோ, திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தோ யாரை இது வரைக்கும் கோர்ட் ஆஃப் லாவில் பீனலைஸ் பண்ணலன்றதான் என்னுடைய வாதம். இதுக்கு என்ன சொல்றீங்க? ஓகே, நான் அந்த லாஜிக்கான வாதத்தோடு எடுத்துக்கிறேன். அவர் ஒரு அது நீங்க அதிமுக கூட சிலவகனை அதிமுக இருந்தார், அவர் தண்டிக்கப்பட்டார். ஓகே, இப்போ அவர் திமுக இருந்தாலும் இப்போ அந்த குற்றச்சாட்டு அவர் மீது இல்லை. நாங்க அந்த அதற்கான வாய்ப்பையும் சூழலையும் உருவாக்க மாட்டோங்கிறார் அவர். அதிமுகவில் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருந்தாலும் மேல்முறையீடு இருக்கிறது. திமுகவின் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளிலும் யாரும் இதுவரை தண்டிக்கப்படவில்லை அப்படிங்கிற வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அவருடைய தரத்துக்கு தகுந்த மாதிரியும் அவருடைய நினைவுக்கு தகுந்த மாதிரியும் அவருடைய எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப தெளிவாக பரந்தாமன் சொல்கிறாரு. அப்போ இந்த சர்க்காரியா கமிஷன், பூச்சி மருந்து ஊழல், கோதுமை பேர ஊழல், கப்பல் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஊழல்களை சொல்லி அந்த ஊழலில் விஞ்ஞான முறையில் ஊழல் புரிந்தவர்னு தமிழ்நாடு பூரா தமிழ்நாடு பூரா பேசப்பட்டு அதற்காக இந்திரா காந்தி அம்மையாரோட கூட்டணி சேர்ந்து அந்த கேஸை வித்ட்ரா பண்ணிட்டு போனதாக எல்லா பக்கங்களும் அப்படி பார்க்கும்போது இங்க பேசக்கூடிய எந்த கேஸுகளும் நான் இப்படி எடுத்துக்கிறேன். சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய இன்றைய மத்திய அமைச்சர், சட்ட அமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்தித்து விட்டு போகிறார். மோடி அவர்கள் சந்தித்து விட்டு செய்கிறார். பாஜகவும் அதிமுகவும் ஒரு நட்போடு தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவர்களே ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம், அரசியலுக்கு அப்பாற்பட்டு. அப்போ அந்த அழுத்தத்தில் தான் ஜெயலலிதா விடுதலை செய்யப்பட்டார் என்று அவர்கள் ஒரு குற்றச்சாட்டுனா நீங்க ஏத்துப்பீங்களா? நமக்கு லைன் நீதிமன்றம் விடுதலை செய்யக்கூடிய அடிப்படையில் அவர் ஒரு வாதத்தை வைக்கிறார். நீங்க பதவியில இருக்கிறதுக்கு முன்னாலேயும் அவர் இங்க வந்துட்டு போறாரு, பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாலேயும் வந்துட்டு போறாரு, நட்பின் காரணமாக வந்துட்டு போறாரு. அப்ப இப்படி உள்ள செயல்பாடுகள் எல்லாம் இருக்கு. அப்ப அப்படி நீங்க பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் செய்கின்ற தப்புகளுக்கு திரும்ப அவங்க கூட்டணி சேரும் போது அந்த கூட்டணியில அது முடிஞ்சு போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க அடிப்படை இந்த வழக்கெல்லாம் விட்டுங்க. ஜெயலலிதா, திரு கருணாநிதி அவர்கள், ராமதாஸ் அவர்கள் இதெல்லாம் தாண்டிடுங்க. என்னுடைய கேள்வி என்பது இந்த மாதிரி பரவலாக எல்லா கட்சிகளின் மீதும் வைக்கப்படக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் தேர்தலில் அந்த கட்சிகளின் வெற்றியை பாதிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? மூத்த அரசியல்வாதி இல்ல கண்டிப்பாக தேர்தலில் அந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை எதை பொறுத்து பார்க்குறாங்க, அந்த கட்சி எந்த அளவுக்கு மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்கு, அந்த கட்சியில இருக்கக்கூடிய தலைவருடைய நிலை எப்படி இருக்கு, தமிழக மக்களுக்கு மேன்மை தரக்கூடியதா இருக்கா, அவருடைய ஒரு பக்கம் எதிரொலிக்கிறது, ஒரு பக்கம் அவருடைய செயல்பாடுகளையும் பார்க்கப்படுது. நான் வர திரு செந்திலார்மும் நாம
எல்லாருடைய வாதத்திலும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். அவர் ஷேக் தாவூத் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டார். இந்திரா காந்தியோட கூட்டணி வைத்து அதனால் வந்து சர்க்காரியா கமிஷன் அன்றைக்கு நிறுத்து போகப்பட்டதுங்கிறது அவருடைய வாதமாக இருக்குது. அரசியல் அழுத்தங்களினால் அன்றைக்கு அந்த வழக்கு தொடரப்பட்டது, இன்றைக்கு அது இருக்கலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்கிறாரு. அப்போ நான் என்ன கேட்குறேன், நீதித்துறையினுடைய நம்பகத்தன்மை இங்கே கேள்விக்குறியாக்கப்படுகிறதா? சிபிஐ போன்ற தன்னாட்சி கொண்ட ஒரு அதிகார மையங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு செயல்படுகிறது? நீதிமன்றத்தோடு நான் தொடர்புபடுத்தினா, நான் நீதிமன்றத்தை எங்க தொடர்புபடுத்தினா, அவர் ஒரு சிபிஐ நீதிமன்றம் தான் ஒரு கமிஷன். எஸ், நான் அது தெளிவா இருக்கிறேன், அந்த புரிதலோடு தான் இருக்கிறேன். அவர் சிபிஐ நீதிமன்ற முகாந்திரம் இருக்குதுன்னு இருக்கிறார். சிபிஐ நீதிமன்றம் அது அதைத்தான் நான் தெளிவா சுட்டிக்காட்டி தான் கேட்கிறேன். அப்போ அரசியல் ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் நினைத்தால் நீதிமன்றங்களிலுள் இந்த மாதிரியான விவகாரங்களுக்குள் தலையிட முடியும் என்ற நிலைதான் இருக்கிறதா? எல்லோருடைய வாதமும் ஏதோ ஒரு இடத்துல இந்த குற்றச்சாட்டை நோக்கி நீளுகிறது. அதான் இன்னைக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒவ்வொரு அமைப்புகளும் சிதைஞ்சு வந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு நீதிமன்றத்துக்குள்ளேயும் சரி அல்லது வந்து சிபிஐக்குள்ளேயும் சரி அரசியல் தலையீடுகள் வந்து கூடுதல் ஆகி கொண்டிருக்கிறதுங்கிறது இன்னைக்கு யதார்த்தமான சூழலா உருவாகி வந்துட்டு இருக்குது. ஆனா இவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னன்னா, தங்கள் கட்சிக்கு வந்து ஒரு பிரச்சனை, தங்கள் கட்சி தலைவரை பத்தியோ தங்கள் கட்சி முக்கிய தலைவருக்கான ஒரு வழக்குன்னு வர்றப்ப அந்த இடத்தை வந்து தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி சிபிஐ வந்து போய் கேஸ் போடுறாங்க, அதை நீதிமன்றத்தில் வேற மாதிரி டீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் சொல்லுவது வந்து வேறு வழி, இவங்களோட அரசியல் தலைவரை பாதுகாப்பதற்கான வழியா தான் பயன்படுத்துறாங்க. ஆனா நீங்க சொல்வது உண்மை. இன்னைக்கு என்ன, சிபிஐ வந்து கைப்பையாவையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது உண்மைதான். நீதிமன்றத்திற்குள்ளேயும் தீவிரமான அரசியல் தலையீடுகள் உருவாகி கொண்டு வருகிறது அப்படிங்கிறது உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய தீர்ப்புகள் எல்லாம் வந்து குன்கா ஒரு மாதிரி தீர்ப்பு கொடுக்கிறாரு, குமாரசாமி ஒரு மாதிரி தீர்ப்பு கொடுக்கிறாரு. அப்படி வந்து இவ்வளவு பெரிய மாறுதல்கள் வருனா அப்ப கண்டிப்பா வந்து அரசியல் தலையீடுகள் கூடுதலாக இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறது உண்மை. அது அவர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா கட்சிக்காரர்கள் சம்பந்தப்பட்ட 2G வழக்கிலையும் அப்படித்தான். அந்த திசை எதை நோக்கி போகுங்கிறது வந்து அப்ப எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்களோ அது நோக்கி போகுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒரு பத்தி ஒரு கருத்து சொல்லணும். அதாவது வந்து எங்க தலைவர் மேலேயோ எங்க தளபதி மேலேயோ எந்த குற்றச்சாட்டு இல்ல அப்படின்னு பேசுறதே எனக்கு புரியல, வித்தியாசமா இருக்கு. பொதுமக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, அப்ப உங்களோட உண்மையிலே சொல்றதுன்னு எப்படி சொல்லணும், எங்க கவுன்சிலர்ல இருந்து பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து எங்களோட திமுகவில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் மீது ஒன்று குற்றச்சாட்டு செலுத்த முடியாது அப்படிங்கறத மாறுதட்டு சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு பொதுமக்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஊர்ல அவங்க பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய இந்த நகராட்சியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் வந்து இன்னைக்கு சாதாரண நிலையில் இருந்தவர் இன்னைக்கு எத்தனை 100 கோடி கவுன்சிலர் சொல்லுவது வந்து எங்க தலைவர் தளபதி மேல இல்லையா இல்ல அப்படிங்கறத பத்தி தான் சொல்றாங்களா தவிர சரியா புரிஞ்சிக்கல அப்படிங்கற சரியா புரிஞ்சிக்கல. நான் இவருக்காக சொல்லிக்கிறேன், இன்னும் சொல்லிறேன். ஊராட்சி மன்ற தலைவர் அப்படி ஊராட்சி மன்ற பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு திமுக சார்பில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்களோ பஞ்சாயத்து தலைவர்களோ யாரும் தண்டிக்கப்படல, நீதிமன்றத்தில் தண்டிக்கப்படல, மக்கள் மன்றத்தில் தண்டிக்கப்பட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு லாஜிக்கா பேசுங்க, நீங்க எடுத்து பேசன்றதுக்காக பேசாதீங்க. நீங்க நடத்துற அமைப்பு மேல கூட உங்களுக்கு குற்றச்சாட்டு வரும். நீங்க நடத்துற அமைப்பு மேல ஒரு குற்றச்சாட்டு வரும். நான் கேக்குறேன்னா நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட திருப்பி ஆட்சிக்கு வர முடியல, மக்களுக்கு வந்து பிடிக்கல, அதனால வர முடியல. அந்த அளவுக்கு ஒரு மெல்லிய போட்டு பிடிக்கிறார். நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படவில்லை, மக்கள் மன்றத்தால் மக்கள் மன்றத்தில் காமராஜரும் கூட தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அது வந்து நிறைவு கருத்து கொண்டோம். நீங்க இந்த கேள்வி வைக்கிறேன், இது எந்த தனிப்பட்ட காரணத்துக்காக வைக்கப்படக்கூடிய கேள்வியில செய்திகளிலும் இது ஒளிபரப்பாகியது. நியூஸ் 7 உள்ளிட்ட எல்லா தொலைக்காட்சி செய்திகளும் இன்றைக்கு அந்த காட்சி ஒளிபரப்பாகியது. நான் முடிச்சிடறேன், அதான் சொல்ல வரேன். உங்களுக்கு மறுப்பு கொடுப்பதற்கான வாய்ப்பா தான் அதை கேட்கிறேன். நீங்க விருப்பப்பட்டா பதில் சொல்லலாம். நமக்கு நாமே திட்டத்தில் பயணித்துக் கொண்டிருந்த திரு ஸ்டாலின் அவர்களோடு செல்ஃபி எடுப்பதற்கு முற்பட்ட ஒரு ஆட்டோ ஓட்டுநரை அவர் அடித்தார். நீங்க அந்த காட்சியை பாத்தீங்களா? பார்க்கல. நாங்க போடுறேன், அதை கொஞ்சம் பாத்துருங்க. அதுக்கு முடிஞ்சா நீங்க மறுப்பு சொல்லுங்க. அந்த காட்சி நம்ம பார்க்கலாம். நமக்கு நாமே திட்டத்தில் ஸ்டாலின் அவர்களோடு இல்ல நான் தெளிவா இல்ல அவருடைய கை
கை இது? திரு ஸ்டாலின் கை, திரு எது, ஸ்டாலின் கை, எது? திரு இது ஸ்டாலினுடைய PS ஓட கைங்க திரு இது. ஸ்டா- திரு PS ஸ்டா- ஓட அப்படியே இது அப்படியே PS freeze பண்ணி கை. இல்ல திரு ஸ்டாலினுடைய கை நீங்க இல்ல நான் இதை தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்ட விரும்பல. இது இன்றைக்கு எல்லா ஊடகங்களிலும் ஒளிபரப்பாகியது. அடித்து அவரை தள்ளுகிறார். ஏற்கனவே மெட்ரோ ட்ரெயின்ல இந்த மாதிரி ஒண்ணு நடந்துச்சு. அந்த அவர் கட்சியை சார்ந்த தொண்டை இல்ல நான் முடிச்சேன். கட்சியை சார்ந்த மக்கள் இவ்வளவு நெரிசல்ல போற தலைவர்களுக்கு வந்து நான் முடிச்சிடறேன். அதுதான் கேட்கிறேன். அதனாலதான் நான் கேட்கிறேன். அப்போ ஏன் மக்களை சந்திக்க செல்ல வேண்டும்? மக்களை ஒரு பெரிய தலைவர் சந்திக்க செல்கின்ற பொழுது மக்கள் ஆர்வத்தோடு செல்ஃபி எடுக்க முண்டி எடுத்து வருகிறார்கள். இது செல்ஃபி எடுக்க வர இடம் இல்ல அது. செல்ஃபி எடுத்து வந்த பாருங்க. செல்ஃபி எடுக்கிறாரு. right, okay, நீங்க right. நீங்க திரையில இன்னும் தெளிவா பார்க்கலாம். சரிங்களா? அவர் பார்க்கறாரு, செல்ஃபி எடுக்க வர்றாரு. அவர் அடித்ததோடு இல்லாமல் இடது கையால் அடித்து வலது கையால் தள்ளி இது விடுகிறார். அடிக்கல அவர் தள்ளுறாரு. இடது கையால் கன்னத்தில் அடித்து எங்க வலது பாருங்க. கையால் தள்ளுகிறார். எங்க எங்க கண்டத்துல கண்டறாங்க பாருங்க நீங்க. அத பாருங்க நீங்க நல்லா திரு பரந்தாமன் மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. திரு பரந்தாமன் அதாவது அவர் கை எங்க பூசணிக்காவை சோத்துல மறைக்கிறதுக்கு நான் என்ன கேக்குறேன் வேற ஆளால முடியாது. இல்ல நீங்க இதை விட வேற ஒரு திரு பரந்தாமன் இல்ல நான் உங்கள்ட்ட இதை ஒரு நிமிஷம் திரு பரந்தாமன் நான் ஒரு கேள்வி மட்டும் முடிக்கிறேன். நீங்க நல்லா பாருங்க. திரு பரந்தாமன் குற்றச்சாட்டா சொல்லல. இல்ல போகக்கூடிய நான் குற்றச்சாட்டா சொல்ல. நாங்க குற்றச்சாட்டா வைக்கணும்னு இருந்தா ஒளிபரப்பையோடு நிறுத்திக்கலாம். உங்களுடைய மறுப்பை பதிவு செய்யணுங்கிறதுக்காக ஒரு திமுக பிரதிநிதியாக உங்களுடைய மறுப்பை பதிவு செய்யணுங்கிறதுக்காக ஜனநாயகபூர்வமாக நான் ஒளிபரப்பு மறுப்பு கேட்கிறேன். நீங்க மறுப்பை பதிவு பண்ணுங்க. இந்த வாய்ப்பை நான் உண்மையிலே நான் வந்து இதற்கு நான் அதை பயன்படுத்திக்க நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். இது போன்ற ஒரு நெரிசல்களில் போகும்போது யாராக இருந்தாலும் சரி, நீங்களே கூட போகும்போது கூட கையை வச்சு தள்ள வேண்டிய சூழ்நிலை வரும், இல்லை தள்ளி போகும்னு சொல்ற வரும். இதை போய் நீங்க அடிச்சாங்கன்னு சொல்லி இதை வந்து பெருசா ஒரு விவாதம் பண்றதே வந்து நாகரிகமா விவாதமாக்குனா நீங்க இத போட்டி காட்டி இல்ல போட்டி காட்டி போடுறதே ஒரு விவாதம் தான் சார். போட்டு காட்டி இத வந்து இத பாயிண்ட் பண்ணி பேசுறதே ஒரு விவாதம் தான் இல்ல. நான் திருப்பி சொல்லிறேன். இன்றைக்கு எந்த ஊடகங்களிலும் இது குறித்து மறுப்பு சொல்வதற்கான வாய்ப்பும் கூட திமுகவின் சார்பாக அளிக்கப்படாத ஒரு சூழல் இருந்தது. இல்ல எனக்கு கேட்கிறதுக்கு வாய்ப்பு இப்பதான் கிடைக்குது. அதுதான் நான் இல்ல நீங்க கேள்வி நேரத்தில் இத கொடுத்ததே மக்கள் பார்த்திருக்காங்க. இன்னைக்கு எல்லா ஊடகங்களின் வாயிலாக மக்கள் பார்த்துட்டாங்க. ஒரு மறுப்பை திமுகவின் சார்பாக பதிவு வைக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இது. ஓகே, நம்ம நிறைவு செஞ்சலாம். நேரம் கடந்துட்டு வாய்ப்பை தரையில்லாத நிலையில் நான் நிறைவு செய்கின்றேன். திரு கணேஷ்குமார் வருந்துகிறேன். நன்றி. 4 பேரும் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இருந்தீர்கள். மிக நன்றி. நாம் நிறைவு செய்யலாம். ஏதோ ஒரு இடத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்ட கட்சியாக ஒரு கட்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இதுவரை ஆட்சி அதிகாரத்தை நுகராத கட்சியாக மட்டுமே இருக்க இயலுகிறது. ஆட்சி அதிகாரத்திற்கு வராத ஒரு மக்கள் பிரதிநிதி, தேர்ந்தெடுக்கப்படாத பிரதிநிதியின் மீது மட்டுமே இது போன்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் பெரிய அளவில் சுமத்தப்படாத ஒரு நிலை இன்றைக்கு தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். மக்கள் மன்றங்கள் ஒரு விதமாக தீர்ப்பளித்துக் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற வாதத்தை செந்தில் ஆறுமுகம் வைத்தார். இன்னும் சில மாதங்கள் தான் பாக்கி இருக்கிறது. அனைத்து கட்சித் தலைவர்களுமே அந்த மக்கள் மன்றத்தை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களின் தீர்ப்பு என்னவாக போகிறது என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.